அன்பானவர்களே, ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்திலே தான் விதைக்கிற விதையை பொறுத்துதான் அவருக்கு அதனுடைய பலனை அனுபவிக்க முடியும், இல்லையா? அதே போலதான் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவிதம். நம்முடைய கிறிஸ்தவ ஜீவிதத்திலும் தான் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். அதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு அதற்கேற்ற பலனை கொடுப்பதற்காக ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. வேதத்துல கூட கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையில மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவருடைய உபதேசங்களுக்கு கீழ்ப்படியாமல் மாம்சத்தின்படி வாழ்ந்துவிட்டு நன்மையானவற்றை அறுவடை செய்வோம் என்று நினைத்தால் மாம்சத்தினால் அழிவை மட்டுமே அறுவடை செய்ய முடியும். ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து மாம்சமான காரியங்களை விட்டு விலகி ஆவிக்கேற்றபடி வாழ்ந்து நன்மையான காரியங்களை செய்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.